தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/2/2026 வியாழக்கிழமை. உத்திரம் நட்சத்திரம் இரவு 1:05 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. ஆன்மீக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். பொதுவாக நான் தினந்தோறும் ஒரு நல்ல கருத்து சொல்றதில்ல. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து, குடும்ப ஒற்றுமை பலப்பட எந்த தெய்வத்தை கும்பிடணும். இப்போ பாருங்க, நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப சண்டை வந்துடுது. ஈகோ பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு பிரச்சனைனால அல்லது அவருடைய சுற்றத்தார்களால் இப்படியெல்லாம் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற போது நான் ஒரு வீட்டுக்கு போகிற போது வாரியார் சொன்னார். இது வாரியார் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னதை நான் கேட்டேன். மதுரையா சிதம்பரமானு கேட்டாராம். ஒரு வீட்டுக்கு போய் ஒரு விருந்துக்கு போயிருந்தாராம். அவங்க சொன்னாலாம், நாங்கள் மதுரையும் இல்லை, சிதம்பரமும் இல்லை, திருச்செங்கோடு அப்படின்னாலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். மதுரைன்னா மீனாட்சி அம்மனுடைய ஆட்சி. அதனால அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவியினுடைய கை ஓங்கி இருக்குமா. சிதம்பரம் அப்படின்னா அங்கே நடராஜ பெருமானுடைய ஆட்சி. அது கணவனுடைய கை ஓங்கி இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் மதுரையும் இல்லை, எங்கள் வீட்டில் சிதம்பரமும் இல்லை, நாங்கள் திருச்செங்கோடு அப்படின்னாங்க. இப்போ திருச்செங்கோடு என்னன்னா, நீங்கள் திருச்செங்கோடு போய் பார்த்தா அது அற்புதமான ஸ்தலம். நான் ஒரு முறை போனேன். அங்கே திருச்செங்கோட்டு வேலவன் இருக்கார். பொதுவாக ஆண் பாதி பெண் பாதி இருக்க இடம் திருச்செங்கோடு. இறைவன் பாதி ஆண் பாதி பெண் உருவத்தில் சம அளவில் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவில் அவங்க வாழ்க்கை இருக்கு. துட்டு கொடுத்தால் வாழ்க்கை சிறக்காது, லட்டு கொடுத்தால் வாழ்க்கை சிறக்காது, ஆனால் விட்டு கொடுத்தால் வாழ்க்கை சிறக்கும்னு கவிஞர் சுரதா சொல்லுவார். அப்படி விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னா இந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி தெய்வங்களை படத்தையும் வீட்டில் வச்சு கும்பிடலாம். வாய்ப்பு இருக்கவர்கள் திருச்செங்கோடுக்கு போய் கும்பிடலாம். ஒரு அழகான பாடல் உண்டு. ஆண் பாதி பெண் பாதி அமைந்த தெய்வம், அன்பதனை குடும்பத்தில் விதைக்கும் தெய்வம். அது வச்சாலே அன்பு நடமாடுமா அந்த குடும்பத்தில். வான் பாதி நீல நிற வண்ணம் பாதி. வானம்னு பார்த்தோம்னா நீல நிற வண்ணம் பாதி இருக்கும், வானத்தில் உள்ள வெள்ளை பாதி இருக்கும். வான் பாதி நீல நிற வண்ணம் பாதி, வாய்த்தது போல் நம்முடைய வாழ்வில் என்றும் தேன் பாதி திணை பாதி சேர்ந்ததை போல். தேனும் திணையும் சேர்ந்தா எப்படி இருக்கும், ருசி தித்திப்பாக இருக்கும். தேன் பாதி திணை பாதி சேர்ந்ததை போல் தித்திக்கும் வாழ்வமைய திருச்செங்கோட்டில் காண்கின்ற தெய்வத்தை தரிசிப்போர்க்கு கருத்து வேறுபாடகன்று கவலை தீரும்னு ஒரு அற்புதமான பாடல். கருத்து வேறுபாடு இருக்கா, திருச்செங்கோடுக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆண் பாதி பெண் பாதியாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரன் இருக்காரே, அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குங்க. அப்படி வணங்கினால் உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகை மாறி பாசம் கூடுகின்ற நாள். பணத்தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு அனுகூலமான தகவல் கிடைக்கும். உத்தியோக சம்பந்தமாக இங்கு இருக்கும் இடத்திலே அவ்வளவு உழைப்புக்கேற்ற பலனிலேயே வேறு அயல்நாடு சென்று நாம் சம்பாதிக்கலாமா, அங்குள்ள நல்ல நிறுவனங்கள் நம்மை அழைக்குமா என்றெல்லாம் விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கலாம். 3லே குரு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் இருந்த சறுக்கல்கள் அகலும். இன்று இனிய நாள், யோகமான நாள். இன்று ஆணைமுகனை வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு எதிர்கால சிந்தனைகள் எளிதில் வெற்றி பெறுகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு சேரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி வாய்ப்புகள் வரலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய தொழிலே சில பிரச்சனைகள் இதுவரை வந்திருக்கலாம். அந்த தொழிலை வைத்திருப்போமா அல்லது பங்குதாரரிடம் கொடுத்து விடுவோமா என்றெல்லாம் சிந்தித்திருப்பீர்கள். அதற்கு ஒரு நல்ல முடிவும் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே குரு, அந்த குருவினுடைய பார்வை 5, 7, 9 பதிகின்ற பொழுது உங்களுக்கு பிள்ளைகளாலும் நன்மை கிடைக்கும், களத்திரத்தாலும் நன்மை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பாகப்பிரிவினைகள் அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது தீருகின்ற ஆற்றல் இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய விதத்தில் குருவினுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட ஜென்மகுரு என்பதனாலே திடீரென்று இடமாற்றம் ஊர் மாற்றம் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். கொஞ்சம் வேலைப்பழுவை சுமத்துவார்கள். சரி, வேலை செய்யாவிட்டால் பணிகள் நீக்கப்படலாமோ என்ற ஒரு சிந்தனையும் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் இன்று மிக பொறுமையாகவும் நீங்கள் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே சங்கடங்கள் அகல ஆணைமுகனையும் நீங்கள் வழிபடுவது நல்லது.
கடகராசி நேர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம், அஷ்டமத்திலே ராகு, அஷ்டமத்திலே புதன். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுவரை அஷ்டமத்து சனியின் கெடுபிடியாலே சில நகைகளை அடகு வைத்திருக்கலாம், சிலர் வீடுகளை விற்பனை செய்திருக்கலாம். ஆனால் அவற்றிலிருந்தெல்லாம் விடுபடக்கூடிய சூழல் இப்பொழுது உருவாகிவிட்டது. ஏனென்றால் இன்று 5/2/2026 6/3/2026 சனி விலகப் போகிறது. அஷ்டமத்து சனி விலகுகின்ற நேரத்திலே உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். எனவே அடகு வைத்த நகைகளை மீட்டுக் கொண்டு வரும் வாய்ப்பு உண்டு. விற்ற வீடுகளை திரும்ப வாங்கும் யோகம், அதாவது சொத்துக்கள் வாங்கும் யோகம் எல்லாம் இருக்கலாம். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். இன்று அதிகாலையிலேயே நீங்கள் விநாயகரையும் வணங்குவது நன்மை தரும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 6:26 வரை ராசிக்குள் சந்திரனும் கேதுவும் இருப்பதனாலே சஞ்சலங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். சந்தேகத்தின் காரணமாக சில சிக்கல்கள் உங்களுக்கு வரலாம். எது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். குடும்பத்தில் உறவுகளில் சில பிரச்சனைகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். 7ஆம் இடத்திலே சனி, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே ஆரோக்கியத்திலும் சில தொல்லைகள் வரும். மதிப்பு மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. மனக்குழப்பங்கள் அகல வேண்டுமானால் இன்று கிழமை வியாழன் என்பதனாலே குருவை நீங்கள் வழிபடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனை வரலாம். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 6:26 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் லாபாதிபதி ராசியில் வந்தால் லாபம் சிறப்பாக இருக்கும். எனவே உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுக்கு ஒரு பெருந்தொகையை கொண்டு வந்து கொடுக்கலாம். அல்லது நீங்கள் பயணித்த வாழ்க்கையிலே சிலரிடம் பாக்கியில் கொடுத்து வைத்திருப்பீர்கள். அந்த பாக்கியில் இன்று வசூலாகலாம். உத்தியோகத்தில் கூட ப்ரமோஷன் அல்லது உத்தியோக உயர்வுகள் வரலாம். என்ன இருந்தாலும் இன்று பொருளாதார பிரச்சனை அகலும், மன நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அக்கறை காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து போற்றுகிற விதத்திலே சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். திட்டமிட்ட காரியம் ஒன்றில் கூட திடீர் மாற்றங்களை செய்தாலும் கூட நல்ல முடிவாக வந்துவிடும். உடல்நலத்திற்காக மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். கேது பார்வை இருப்பதனாலே ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு இனமுறியாத கவலை மேலோங்கலாம். இருந்தாலும் கூட அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே அதிகாலையிலேயே ஆணைமுகனுக்கு சிதறுகாய் உடைத்துவிட்டு நீங்கள் வேலைகளை தொடங்குவது நல்லது. அஷ்டமத்திலே குரு இருந்தாலும் கூட அதன் பார்வை 2ஆம் இடத்திலே பதிவதனாலே தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை வரலாம். தொழில் முன்னேற்றம் உண்டு. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் நீங்கள் எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பொதுவாக கேட்ட சலுகைகள் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை கணிசமான தொகை கைகளிலே புரளும். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே உங்களுக்கெல்லாம் பிரபலமானவர்கள் சந்திப்பால் பெருமை கிடைக்கின்ற நாள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட வீண்படிகளில் இருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகள் தீர நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 9இல் கேது இருப்பதனாலே பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். அவர்கள் உங்களுக்கு வேண்டுமான பொருளாதாரத்தை கொடுக்க முன் வரலாம். மற்ற சகோதரர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் நட்பாக இருந்தார்களோ அதே அளவு உங்களுக்கும் அவர்கள் இன்றைக்கு நட்பாகி நீங்கள் கேட்ட சலுகைகளை அவர்கள் கொடுக்கலாம். எனவே இன்று உங்களுக்கு இனிய நாள், யோகமான நாள். ஆனால் குரு வாரம் என்பதனாலே குரு வக்கர இயக்கத்தில் இருப்பதனாலே குருவை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை 6:26 வரை சந்திராஷ்டமம். எனவே எந்த புது முயற்சி செய்தாலும் அதிகாலையில் செய்ய வேண்டாம். 6:26 மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். காலை நேரத்திலே உங்களுக்கு சலசலப்பு, மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கலகலப்பு என்று கூட நான் சொல்லுவது வழக்கம். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். விரோதங்கள் விலக விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அதே நேரத்தில் வீடு மாற்றங்களோ இடமாற்றங்களோ வந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 6:26 மேல் சந்திராஷ்டமம். எனவே இன்றைக்கு முழுவதும் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே செலவுகள் இன்றைக்கு கூடும். செய்தொழில் மந்தமாக இருக்கும். குடும்பத்தினர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் நேற்றுக்கு செய்ய மறந்த காரியத்தை இன்று செய்யலாம் என்று முடித்தால் இன்று அதை செய்ய விடாமல் சில தடைகளும் உங்களுக்கு வரலாம். பொதுவாகவே சந்திரபலம் குறைகின்ற பொழுதெல்லாம் என்ன செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாது. அதிகார வர்க்கத்தினரின் வெறுப்புக்கு ஆளாகவும் நேரிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்துக் கொள்ள வேண்டும்.
திடீரென ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம். கவனம் மிக மிக தேவை. மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தடைகள் அனைத்தும் தானாக விலகும் நாள். இந்த சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீர்கள். 6ல் கேது இருப்பதனாலே புதிய உத்தியோகத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அந்த தொழிலும் அப்படி அமையலாம். காரணம், விரயஸ்தானத்திலே சனி. 12 சனி இருந்தால் இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற மாற்றங்கள் வந்தே தீர வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தால் இன்னும் 1 மாத காலத்தில் ஜென்மச்சனி வரப்போகிறது. வருவதற்கு 1 மாதம் முன்னதாகவே உங்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும். எனவே இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் அளவுக்கு பொருளாதாரமும் இடம் கொடுக்கும். அதே நேரத்தில் காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் நன்மை நடக்க சதுர்த்தி என்பதனாலே ஆனைமுகனை வணங்குங்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.